வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் இரவு ஊரடங்கு காரணமாக அரசு விரைவு பேருந்துகள் பகலில் இயக்கப்படும். அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே பேருந்துகள் இயங்கும் என்றும் போக்குவரத்து துறை அறிவிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவின் போது அழகர் ஆற்றில் இறங்க அனுமதிக்க கோரிய வழக்கு. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எதிரொலி. மதுரையில் 1000 ரூபாய்க்கு விற்ற வாழை இலை கட்டை வாங்குவதற்கு ஆளில்லை, வியாபாரிகள் வேதனை. வெளிநாடுகளில் சிக்கிய புலம்பெயர் தொழிலாளர்களை தாயகம் அழைத்து வர ஏற்பாடு. மதுரை கொழும்பு இடையே அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் விமான சேவை இயக்கம். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை மூட எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாடகை கார் ஓட்டுநர்கள் போராட்டம். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் தடுப்பூசி அதிகம் வழங்குவதா? மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. டெல்லியில் இன்றிரவு 10 மணி முதல் வரும் 26ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு முழு ஊரடங்கு. கொரோனா பரவலின் தீவிரம் காரணமாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கொரோனா தடுப்பூசி பணிகள் பாதிக்கப்படக்கூடாது. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். கொரோனா நோயாளிகளுக்கான திரவ ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கொண்டு செல்ல சிறப்பு ஏற்பாடு. ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நடவடிக்கை. கொரோனாவை கட்டுப்படுத்துவது மாநில அரசுகளின் பொறுப்பு என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. நோய் தொற்றை அரசியலாக்க கூடாது என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு பயனற்றது என பொதுமக்கள் கருத்து. நடைபயிற்சிக்கு பூங்காக்களை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கொரோனா கட்டுப்பாடுகளால் மீன் வியாபாரிகளின் வருகை குறைவு எதிரொலி. தூத்துக்குடியில் மீன்களின் விலை கடும் வீழ்ச்சி. சேலம் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை. கொரோனா பரவல் அச்சுறுத்தலால் நடவடிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 22 மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 2ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தொடங்கும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேஜைகள் வைத்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஆனால் பெரிய தொகுதிகளுக்கு 30 மேஜைகள் வரை பயன்படுத்தி வாக்கு எண்ணிக்கை இருக்கும் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மே 2ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் தபால் வாக்கு எண்ணும் பணி முதலில் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அதில் எந்த தவறும் இதுவரை நடைபெறவில்லை, ஏதேனும் புகார் இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் அதிகாரிகளுக்கு முகக்கவசம், கையுறை மற்றும்
சானிடைசர் வழங்கப்படும். வாக்குப்பதிவு எந்திரங்களை வைஃபை உள்ளிட்ட வெளிப்புற தகவல் தொடர்பு மூலம் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் கூறினார். தமிழகத்தில் கொரோனா இரவு ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமாக இரவில் இயக்கப்பட்டு வந்த அரசு விரைவு பேருந்துகள் பகலில் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருவதால் அரசு விரைவு பேருந்துகளை இயக்குவது குறித்து சென்னை பல்லவன் இல்லத்தில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசு விரைவு பேருந்துகள் பகலில் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணிக்குள் சென்றடையும் வகையில் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் பயண தேதியை மாற்றிக் கொள்ளலாம் எனவும் விருப்பப்பட்டால் ரத்து செய்து கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் இன்று இரவு 10 மணி முதல் ஒரு வார காலத்திற்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா 2ஆம் அலையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத், டெல்லி போன்ற மாநிலங்களில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 25,000க்கும் அதிகமானோர் புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். ஒரே நாளில் 160க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இன்று இரவு 10 மணி முதல் வரும் 26ஆம் தேதி காலை 6 மணி வரை டெல்லியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். காணொலி வாயிலாக மக்களுக்கு உரையாற்றிய அவர், டெல்லி சுகாதாரத்துறை கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் கொரோனாவை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முழு ஊரடங்கு அறிவிப்பை அடுத்து வெளி மாநில தொழிலாளர்கள் டெல்லியை விட்டு செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை டெல்லி அரசு செய்யும் என உறுதியளித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தலைநகர் டெல்லியில் முழு ஊரடங்கு இன்று இரவு 10 மணி முதல் அமலுக்கு வரும் நிலையில் வெளி மாநில தொழிலாளர்கள் டெல்லியை விட்டு செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஊரடங்கு முழுமையாக 6 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என்றும் அதன் பிறகு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படாது என்றும், எனவே வெளி மாநில தொழிலாளர்கள் டெல்லியை விட்டு செல்ல வேண்டாம் என்றும் கரங்களை கூப்பி கேட்டுக் கொள்வதாக திரு கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தேவையானவற்றை டெல்லி அரசு நிச்சயம் செய்யும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா 2வது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த பல மாநிலங்களில் பகுதி நேர ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மாநில அரசுகள் விதிக்கும் புதிய கட்டுப்பாடுகளால் கொரோனா தடுப்பூசி மையத்திற்கு மக்கள் சென்று வருவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று அறிக்கையில் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா பரவுவதை தவிர்க்கும் வகையில் மருத்துவமனையின் தனி கட்டிடத்தில் தடுப்பூசி மையம் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் திரவ ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை ஏற்றி செல்வதற்காக ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா தொற்றால் தீவிரமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களின் தேவை அதிகரித்து வருகிறது. ஆனால் பல மாநிலங்களில் இந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் சென்று சேர்வதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. எனவே ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களில் இருந்து ரயில் மூலம் ஆக்ஸிஜனை கொண்டு வருவதற்கு சிறப்பு ரயில்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் இக்கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அதிகரித்து வரும் ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டும் சிறப்பு சரக்கு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சிறப்பு ரயில்களாக இயக்கப்படும் இந்த டேங்கர் ரயில்கள் இன்று முதல் பயணத்தை தொடங்குகின்றன.
கொரோனாவை கட்டுப்படுத்துவது மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும் கொரோனாவை அரசியலாக்க கூடாது என்றும் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், மாநில அரசுகள் மருத்துவ ஆக்ஸிஜன்களுக்கான தேவையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆக்ஸிஜன் தேவையை கையாள்வது எவ்வளவு முக்கியமோ அதனை முறையாக விநியோகிப்பதும் அவ்வளவு முக்கியமானது என தெரிவித்துள்ளார். கொரோனாவை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் தொற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசு இரவு பகல் பாராமல் போராடி வருவதாகவும் பிரதமர் திரு மோடி நாள்தோறும் 18 இருந்து 19 மணி நேரம் பணியாற்றுவதாகவும் கூறியுள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டியது மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும் அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் சிக்கிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தாயகம் அழைத்து வர மதுரை கொழும்பு இடையே அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் விமான சேவை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கான விமான சேவை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தாயகம் அழைத்து வர குறிப்பிட்ட சில நாடுகளுடன் மத்திய அரசு ஏர் பபுள் என்ற சிறப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளது. அந்த நாடுகளின் பட்டியலில் தற்போது இலங்கையும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் மதுரை கொழும்பு இடையே சிறப்பு விமானம் இயக்கப்படவுள்ளது. பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் காலை நேரத்தில்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இரவு நேரத்தில் ஊரடங்கு என்பது பயனற்றது எனவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உடல் ஆரோக்கியத்திற்கான நடைபயிற்சிக்கு பூங்காக்களை திறக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர். இரவு நேர ஊரடங்கு ஓகே தான். அது நைட்டில் நம்ம டேயில் இருக்கிறத விட நைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் அவங்களோட இதையும் பார்த்துக்கிட்டு சுச்சுவேஷன் வேறு பண்ணிக்கலாம். பார்க்கு தான் என்னோட ஐடியா. பார்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக உடற்பயிற்சி எதுக்குங்க? கோவிட் எதனால் வராமல் இருக்கும்? 8 போடு 7 போடு 6 போடுனா எங்கே போட முடியும்? பார்க்கில் தான் போட முடியும். நீங்கள் பார்க்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா எதனால் க்ளோஸ் பண்ணுறீங்க? பார்க்கு தானேங்க மெயின். பார்க் ஓப்பன் பண்ணுவீங்க. உடற்பயிற்சி பண்ணணுன்றீங்க. உடற்பயிற்சி பண்ணால் தான் கோவிட் வராது. இதுதானே பேசிக்கு. நீங்கள் இங்கேயே லாக் பண்ணிடுறீங்க. வீட்டிலே சாப்பிட்டு படுத்துருந்தோன்னா ஃபைல் க்ளோஸ், அவ்வளோதான். கோவிட் அப்புறம் கவுண்ட் பண்ணி ஜாஸ்தியாக தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போடலாம், நைட்டில் போகிறது ஓகே தான். பட் ஆனால் இந்த பார்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு இது. ஏன்னா உடற்பயிற்சிலாம் பண்ணாலுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. கோல்டு அதை மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே வராது, நல்லாவே இருக்கும். அதால் முடிஞ்சளவு நீங்கள் பார்க்கை ஒரு 10 o'clock மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறாவது நாள் ஓப்பன் பண்ணால், ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எது வேணாலும் இப்போல்லாம் பார்க்லாம் மஸ்ட்டு. ஏன்னா இது நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாதான் வீட்டில் இருந்தாலுமே இதுவே பாதி எஃபெக்ட் ஆகும், மைண்டெல்லாம் ரிலீஃப் ஆகாது. பார்க்குக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்துட்டுருக்கோம். நல்லா இருக்குது. இந்த மாதிரி உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு இது பார்க்கு மெயின் உதாரணம். அதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நைட்டு 9 o'clock மேலே அந்த க்ளோஷர் அப்படிங்கிறது ஒரு குட் ஐடியா இல்லைங்கிறது மாதிரி என்னோட பர்சனல் வியூ. ஏன்னா 9 o'clock மேலே முக்கால்வாசி பேர் தே வில் பி அட் ஹோம். யாருமே வெளியில் வரமாட்டாங்க. கொஞ்சம் வெளியில் போகிறவங்க, லைக் நைட் அவுட்டிங் போகிறவங்க, பீச் வாக்கிங் போகிறவங்க, ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க மட்டும் நைட் 9 o'clock மேலே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் டசன்ட் மூவ் அவுட் சைட். ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு ஹேவ் பிட்வீன் த மார்னிங் ஹவர்ஸ். இந்த பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் ப்ராப்பராக டியூன் பண்ணினாங்க அப்படின்னா அந்த கூட்டம் குறையும். அப்படி கூட்டம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஜெனரேட் ஆகிடும். அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நைட்டு க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா கிடையாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் பூவிருந்தவள்ளி அடுத்த குமணஞ்சாவடியில் உள்ள அழகு நிலையத்தில் தங்கி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அவரது விலையுயர்ந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் பூவிருந்தவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
மகாராஷ்டிர மாநிலம் வாங்கனி ரயில் நிலையத்தில் நடை மேடையில் இருந்து தவறி தண்டவாளத்தில் விழுந்த குழந்தையை அந்த ரயில் நிலையத்தின் பணியாளர் ஒருவர் விரைவாக செயல்பட்டு காப்பாற்றிய நிகழ்வு காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. தண்டவாளத்தில் ரயில் வந்ததை சற்றும் பொருட்படுத்தாமல் குழந்தையை காப்பாற்றிய அந்த பணியாளருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நெல்லையில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தடுப்பூசி போட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் அதனை தடுக்கும் விதமாக தடுப்பூசி போடும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை உட்பட 86 இடங்களில் தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான மையங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்தவர்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தற்போது 2வது தடுப்பூசி மட்டுமே இருப்பு இருப்பதாக அங்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக சேலம் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்வராயன் மலை பகுதியில் முட்டல் ஏரி மற்றும் ஆனைவாரி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. அங்கு விடுமுறை தினம் மட்டுமின்றி மற்ற நாட்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். தற்போது கொரோனா வைரஸ் 2வது அலை வேகமாக பரவி வருவதால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி நாளை முதல் மறு உத்தரவு வரும் வரை ஆனைவாரி சுற்றுலா மையம் மூடப்படுவதால் அங்குள்ள நீர்வீழ்ச்சிக்கு செல்லவும் ஏரியில் படகு சவாரி செய்யவும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கீழ்பவானி வாய்க்காலில் பராமரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்பவானி பாசன வாய்க்கால் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. இந்த வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கீழ்பவானி பாசன வாய்க்காலின் பராமரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி ஈரோடு ஆட்சியர் கதிரவனை நேரில் சந்தித்து தமிழக விவசாய சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். விவசாயிகள் மத்தியில் இது முழுமையாக ஒரு காங்கிரீட் போடுகின்ற திட்டம். இந்த திட்டத்தினாலே விவசாயிகளுடைய எல்பிபி பாசன பகுதி பாலைவனமாகும் என்கின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது முழுமையாக காங்கிரீட் போடுகின்ற திட்டம் அல்ல. எங்கெங்கு நீர் கசிவுகள் ஏற்படுகின்றதோ, எங்கெங்கு கால்வாய் பழுதடைந்திருக்கின்றதோ, எங்கெங்கு அதாவது கசிவு நீர் திட்டங்கள், அதாவது இந்த ட்ரைனேஜ் என்று சொல்லுவோம், அதாவது சுரங்கப்பாதை, அந்த பாதைகள் எல்லாம் இன்று உடைபட்டிருக்கிறது. அதையெல்லாம் மறுசீரமைத்து பழுதமைக்கக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கோரிக்கையை வைத்தோம். ஆட்சித்தலைவர் அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு இன்றே அந்த பணியை செய்வதற்கான ஒரு உறுதிமொழி எங்களிடம் கொடுத்திருக்கின்றார்கள். கொரோனா தடுப்பூசி குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட செம்பியம் காவலர் குடியிருப்பு வளாகத்தில் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் தடுப்பூசி முகாமை சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னையில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அனைவரும் முகக்கவசங்களை அணிவதோடு தனிமனித இடைவெளியையும் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் இதுவரை 10,000 காவலர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 12,000 காவலருக்கு தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் குறிப்பிட்டார்.
கொரோனா தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அவர், இரவு நேர ஊரடங்கு மற்றும் முழு ஊரடங்கின் போது சென்னையில் 200 இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். நைட்ல 200 பிளேசஸ்ல வெஹிக்கிள் செக்கிங் இருக்கும். நம்ம பேரிகேட் போட்டுட்டு எப்போவுமே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் வெஹிக்கிள் செக்கிங் அரேஞ்ச் பண்ணுறோம். பட் அதில் பொதுமக்கள் இந்த மெசேஜ் எல்லாம் போயிருக்கு, எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இந்த கொரோனா இப்போ எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, எப்படி சீரியஸாக இருக்குதுன்னா தெரியும். ஸோ அதனால் போலீஸ் இன்டர்வென்ஷன் அவ்வளோ தேவை இருக்காது. ஒரு கைடன்ஸ்க்காக ஃபெசிலிட்டேட் பண்ணதுக்கு ரெகுலேட் பண்ணதுக்கு 200 பிளேசஸ்ல போலீஸ் செக் போஸ்ட் போட போறோம். கொரோனா தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் தடுப்பூசி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக வேகமாக கொரோனாவின் 2வது அலை பரவி வருகிறது. இந்த பரவலை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் பிறப்பித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் போதுமானது அல்ல. அதனால் கொரோனா காட்டு தீ போல பரவுகிறது. அடுத்த பிரேசில் போல இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. ரெம்டெசிவிர், ஆக்சிஜன், அதுபோல தடுப்பூசிகள் போன்றவை நாடு முழுவதும் மிக கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கும் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. கொரோனா தடுப்பூசியை பொறுத்தமட்டில் தொடர்ந்து மத்திய அரசு அதில் அரசியல் செய்து வருகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போதிய தடுப்பூசிகளை வழங்க மறுக்கிறது. கேரளா அரசாங்கம் கேட்ட தடுப்பூசி வழங்காமல் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மறுத்துவிட்டது. அதன் காரணமாக 2 நாட்கள் கூட கேரளா அரசாங்கத்திடம் தடுப்பூசி போடுவதற்கான மருந்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களுக்கு இந்த அரசு தடுப்பூசியை தாராளமாக வழங்குகிறது. டெல்லியிலே இப்போ கடுமையான பற்றாக்குறை இருக்கிறது. இப்போ தமிழ்நாடு அரசு, குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை செயலாளர், தமிழ்நாட்டில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் எல்லா மையங்களையும் வரக்கூடிய நோயாளிகள் மக்கள் திருப்பி அனுப்பப்படுறாங்க. அவர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ இது பரிதாபமான நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு. ஆனால் அரசாங்கம் உண்மைக்கு மாறாக இன்றைக்கு தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவிலும் மருத்துவ பணியாளர் மருத்துவருடைய பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்குது. மருத்துவமனையில் திணறுது, மருத்துவமனையில் போர்க்களமாக இருக்குது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். டெல்லியில் முகக்கவசம் அணியாமல் காரில் வந்த தம்பதியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. டெல்லியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வார இறுதி நாட்களில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் தர்காய்கஞ்ச் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அங்கு காரில் வந்த தம்பதியினர் முகக்கவசம் அணியாமல் இருந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தலின் பேரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மூலம் 150 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டன. இவை அனைத்தும் லக்னோவில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதேபோன்று மேலும் 1000 சிலிண்டர்கள் வரை அனுப்பப்பட உள்ளன. தூத்துக்குடி அருகே புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 2 கார்களை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் அண்ணன் இறந்த செய்தி கேட்ட அவருடைய தம்பியும் அதிர்ச்சியில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.
சிந்தாமணி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சோனை பிள்ளை என்பவர் அப்பள கம்பெனியில் பணியாற்றி வந்தார். வயது மூப்பு காரணமாக பணிக்கு செல்வதை நிறுத்திவிட்ட இவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வரும் அவருடைய சித்தப்பா மகன் கண்ணன் என்பவர் சோனை பிள்ளை இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் கண்ணனும் மாரடைப்பால் உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருவேறு இடங்களில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். காமராஜ் நகரில் உள்ள பிலவேந்திரன் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த 3 பேர் கொண்ட முகமூடி கும்பல் துப்பாக்கி முனையில் மிரட்டி பிலவேந்திரனின் மகன் அணிந்திருந்த 2 சவரன் செயினை பறித்ததுடன் அவரது காரையும் கடத்தி சென்றனர். பின்னர் கன்னிகாபுரத்தில் உள்ள ஞானசேகரன் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த அந்த கும்பல் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டபோது வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதால் கடத்தி வந்த காரை விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி சென்றனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் இருவேறு இடங்களில் இருந்து 66 லட்சம் மதிப்பிலான 1.35 கிலோ தங்கம் கண்டெடுக்கப்பட்டது. துபாயில் இருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானத்தின் கழிவறை தண்ணீர் தொட்டியில் இருந்து 1 கிலோ எடையிலான வெள்ளை நிறம் பூசப்பட்ட தங்க தகட்டையும், விமான நிலையத்தில் சுங்கத்துறை அலுவலகம் அருகே உள்ள கழிவறை தண்ணீர் தொட்டியில் இருந்து 356 கிராம் தங்க கட்டியையும் அதிகாரிகள் கையகப்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ஊராட்சியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தின் புனரமைப்பு திருப்பணிகள் முடிவுற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேக விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. யாகசாலை பூஜைகள் முடிவுற்ற பின்னர் மேள வாத்தியங்களுடன் புனித நீர் அடங்கிய கடங்கள் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நடந்த குழு மோதலில் 2 காயமடைந்தனர். ரெட்டியப்பட்டி பகுதியில் 2 இளைஞர்கள் மது அருந்தும்போது தகராறு ஏற்பட்டது. பின்னர் இவ்விரு இளைஞர்களும் தங்களது நண்பர்களை அழைத்து வந்து மோதலில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் இருந்த 2 இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இது தொடர்பாக மணிகண்டன், பாலமுருகன், கருத்தபாண்டி, கிரி ஆகிய 4 பேர் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலவரத்தில் காயமடைந்த மணிகண்டன், கருத்தபாண்டி ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த அருண் போத்திராஜ் தொடர்ந்த பொதுநல வழக்கில் கொரோனா பரவலால் திருவிழாக்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில் பக்தர்களின்றி அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் திருவிழாவுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு கொரோனா பரவல் மிக தீவிரமடைந்து வரும் சூழலில் கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என்பதால் அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவிற்கு அனுமதி வழங்க இயலாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திமுக எம்எல்ஏக்கள் மீதான குட்கா உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் அளித்த தீர்ப்பை எதிர்த்து சட்டப்பேரவை செயலாளர் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்றதாக திரு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களுக்கு எதிராக பேரவை உரிமைக்குழு அனுப்பிய உரிமை மீறல் நோட்டீஸ் எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பகுதியில் தண்ணீருக்காக குரங்குகள் சாலை ஓரத்தில் நிற்பதால் வன விலங்குகளுக்கு சிறிய குடிநீர் தொட்டி அமைத்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாளவாடி அடுத்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் தண்ணீர் மற்றும் உணவுக்காக விலங்குகள் அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து செல்கின்றன. அங்குள்ள குரங்குகள் சாலைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களில் இருந்து தண்ணீர் பாட்டில்களை எடுத்து செல்வதால் இதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.